பிரைஸ் தி லார்ட். ஸோ கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையில் கூட நம்ம தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியான ஒரு நல்ல நேரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களில் நாம் அப்போஸ்தலர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் செய்கிற அற்புத அடையாளங்களை குறித்து நாம் அதிகமாய் தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து முதல் 4 சுவிசேஷங்களில் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்தார். அவர் தேவனுடைய குமாரன், இந்த பூமியில் வந்து அவர் அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவராய் அநேக அற்புத அடையாளங்களை செய்தார். ஆனால் அப்போஸ்தலர்கள் நம்மை போன்ற மனிதர்களாய் இருந்தார்கள். அவர்கள் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு செய்ததை தான் நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். தேவன் மனிதனை நிரப்பும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும் பொழுது, அவன் மூலமாக அநேக அற்புதங்களை அடையாளங்களையும் செய்கிறதை நாம் இந்த இடத்துல அப்போஸ்தலர்கள் மூலமாய் அவர் செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த நாட்களில் நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலிருந்து
ஒரு அற்புத அடையாளத்தை நாம் பார்க்கவும், அதை கண்ட ஜனங்கள் எவ்வளவு அதிகமாய் திரளாய் ரட்சிக்கப்பட்டார்கள், இயேசுவை விசுவாசித்தார்கள் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் தியானிக்கப் போகிறோம். இந்த நாட்கள் அப்போஸ்தலர் 8:1 நாம் பார்க்கிற வண்ணமாக, இந்த நாட்கள் அப்போஸ்தலர் தவிர மற்ற அனைவரும் சிதறடிக்கப்பட்ட ஒரு நாட்களாய் இருக்கிறது. யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். அப்போஸ்தலர் தவிர மற்ற எல்லா சீஷர்களும் தேவ பிள்ளைகளும் சிதறடிக்கப்பட்ட ஒரு காலமாய் இருக்கிறது. அந்த நாட்களில் கூட ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்ட நேரம், சவுல் தேவ பிள்ளைகளை சபையை துன்புறுத்தி கொண்டிருந்த ஒரு நேரம். இந்த நாட்களில்தானே 9வது அதிகாரம் 31வது வசனத்தில் நாம் பார்க்கிற வண்ணமாக, அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரிய நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. சிதறடிக்கப்பட்டு போன அந்த நாட்களில் சபைகள் சமாதானமாய் பக்தியில் விருத்தி அடைந்ததாய், அநேகர் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்ட ஒரு நாட்களாய், அங்கு பரிசுத்த ஆவியானவரின் ஆறுதலோடு கூட நடந்து பெருகி கொண்டிருந்த நாட்கள். சிதறப்பட்டு துன்பப்படுத்தப்பட்ட அந்த நாட்களிலும் சபைகள் சமாதானமாய் பக்தியிலே வளர்ச்சி அடைந்ததாய் இருக்க காரணம், பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பி நடத்தினதுதான். அவர்கள் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் மேல் வீட்டறையில் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வல்லமையாய் நிரப்பினதை, அதன் பின் அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு முன் இருந்தாலும் அதையெல்லாம் மேற்கொண்டவர்களாய் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் பிரசங்கித்து வந்ததையும், அதை கேட்ட ஜனங்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டதையும், ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டு வந்ததையும் நாம் இந்த இடத்துல கூட பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் அவருடைய உதவியோடு அவ்வளவு துன்பப்பட்ட நாட்களிலும் சபைகள் சமாதானமாய் வளர்ந்து பெருகுகிறதாய், பக்தியிலே வளர்ச்சி அடைகிறதாய், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட சபைகள் வளர்ந்து பெருகினதை காண்கிறோம். இந்த நாட்களிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். நாம் இந்த இடத்துல கூட பரிசுத்த ஆவியின் நிறைவோடு கூட நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த நாளில் கிரியை செய்த அதே ஆவியானவர் தாமே இந்த நாட்களிலும் சபையிலே சமாதானத்தை, பக்தி விருத்தியை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அன்றைய தினம் ஆதி அப்போஸ்தலர் சபையிலே கிரியை செய்த அதே ஆவியானவர் இன்றைக்கு நம் மத்தியிலும் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில்தானே அப்போஸ்தலர் 9:32 நாம் பார்க்கிறோம், பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்கள் இடத்திற்கு போனான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேதுரு, இந்த இடத்துல இயேசுவின் பிரதான அப்போஸ்தலன் பேதுரு தேவ பிள்ளைகளுடைய வீடுகளை சந்திக்கும்படியாக கடந்து செல்லுகிறார். தேவையில் உள்ளவர்களை சந்திக்கும்படியாக அவர்களுடைய வீடுகளுக்கு கடந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி அவர் கடந்து சென்ற போது, இங்கு 33வது வசனத்தில் பார்க்கலாம், அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு தேவ பிள்ளைகளுடைய வீடுகளுக்கு கடந்து சென்று அவர்களை சந்தித்த பொழுதுதானே 8 வருஷமாய் கட்டிலில் படுத்த படுக்கையாய் இருந்த ஐனேயா என்கிற மனுஷனை அவர் கண்டார். அந்த மனுஷன் எந்த விதத்திலும் எழுந்து நடக்க முடியாதவனாய், சபைக்கு வர முடியாதவனாய், கூடுகைகளுக்கு வர முடியாதவனாய் படுத்த படுக்கையாய் கிடந்த அந்த பேதுருவை அவன் வீட்டிற்கு போய் சந்தித்த போது பேதுரு அவனை சந்திக்க நேர்ந்தது.
ஸோ நாம் நம் ஜனங்களுடைய வீடுகளுக்கு கடந்து செல்லும் பொழுதில்தான் அந்த இடங்களில் இருக்கிற தேவையில் உள்ளவர்களை, வயோதிபர்களை, பலவீனர்களை, இது போல கட்டிலின் மீது படுத்த படுக்கையாக இருக்கிற நோயாளிகளை நாம் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே நடந்த ஒரு அற்புதம், பேதுரு அவனை பார்த்து 34வது வசனம், ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். ஸோ இந்த இடத்துல 8 வருஷமாக கட்டிலில் கிடந்த அந்த திமிர்வாதக்காரன் ஐனேயா என்கிற மனுஷன் பேதுரு அந்த வீட்டுக்குள் வந்து தேவனுடைய வார்த்தைகளை அவன் மீது பேசின பொழுது அவன் உடனே எழுந்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ அத்தனை வருஷம் படுக்கையில் கிடந்த அந்த மனுஷன் இந்த இடத்துல பேதுருவின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்த பொழுது அவன் படுக்கையை விட்டு எழுந்தான். அப்பொழுது நடந்த காரியம் 35வது வசனம், லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அவன் 8 வருஷமாக படுக்கையில் கிடந்ததையும் அந்த ஜனங்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். இந்த இடத்துல பேதுரு வந்து அவனை சுகப்படுத்தின பொழுது அவன் எழுந்து நடந்ததை அவர்கள் கண்ட பொழுது தேவனுடைய வல்லமையை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய அற்புத வல்லமையை அவர்கள் நேரிலே பார்த்து தெரிந்து கொண்டார்கள். அவங்க கண்ணு முன்னாடி சாட்சியை போல அந்த ஐனேயா என்கிற மனிதன் நின்ற பொழுது அவர்கள் அந்த இடத்துல தங்களுடைய மனதை அந்த இடத்துல தேவன் பக்கமாய் திருப்பி தேவனை விசுவாசிக்க தொடங்கினதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாட்களில் தானே தேவன் அது போன்ற அற்புதங்களை செய்து அநேக ஜனங்களை தன்னண்டை இழுத்து கொள்ள வல்லமை உடையவராயிருக்கிறார். நாம் வீடுகளுக்கு சென்று நாம் மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்லுகிறோம், அவர்களிடத்தில் நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், நல்லது. ஆனால் அப்படிப்பட்டவர்களுடைய வீடுகளுக்கு சென்று நாம் பார்க்கும் பொழுதுதானே இப்படிப்பட்ட வெளியில் வர முடியாத நிலையில் இருக்கிற ஜனங்களை நாம் சந்திக்க முடியும். அப்படி சந்திக்கும் பொழுது அந்த இடத்திலே தேவன் செய்கிற அற்புதத்தை கண்டு அந்த குடும்பத்தினரும் மற்றும் அக்கம் பக்கம் உள்ள ஒவ்வொருவரும் அந்த அற்புதங்களை கண்டு தேவன் பக்கமாய் தங்களை திருப்பி விசுவாசிக்க முடியும். இயேசு அப்படிதான் இங்கு மத்தேயு 8வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கிறோம். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து பேதுருவின் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். இயேசு பேதுருவின் வீட்டிற்கு வந்த போதுதான் அங்கு அவர்களுடைய மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டு அவர்களை தொட்டு சுகமாக்குகிறார். ஸோ நாம் அப்படிப்பட்டவர்களுடைய வீடுகளுக்கு சென்று சந்திப்பது முக்கியமானதாக இருக்கிறது. இயேசு அதை செய்தார். இயேசுவினுடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் அதை செய்தார்கள். அப்படி செய்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த வீடுகளுக்குள் அந்த சமுதாயத்துக்குள் கிரியை செய்ததையும் அதை கண்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டதையும் இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். ஸோ இங்கு இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் என்று சொல்லி அந்த மனிதன் இருந்த அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டவனாய் பேதுரு செயல்படுகிறார் இல்லைங்களா. நாம் சந்திக்கிற ஜனங்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளுகிற ஒரு ஞானம், அவர்களுடைய தேவைகளை, அவர்களுடைய இருதயத்தின் பாரங்களை நாம் புரிந்து கொள்ளுகிற ஒரு ஞானம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கிருபை நமக்கு தேவையாக இருக்கிறது. சமாரிய ஸ்திரியை சந்திக்க கடந்து சென்ற இயேசு அந்த இடத்துல அழகாக என்ன செய்கிறார், அந்த சமாரிய ஸ்திரியின் சூழ்நிலைகளை அவர் அறிந்தவராய், அவளுடைய எல்லா விதமான பின்னணியையும் அறிந்தவராய் அவர் அந்த இடத்துல அவளோடு கூட பேசி அவளுடைய சூழ்நிலைகளை, அவளுடைய குடும்ப பின்னணியத்தை சொல்லி அவளை இரட்சிப்புக்குள் நடத்துகிறதை பார்க்கிறோம். ஸோ அந்த கிருபை நம் ஒவ்வொருவருக்கும் அவசியமாக இருக்கிறது. அந்த சூழ்நிலைகளை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த இடத்துல அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை நாம் பேச முடியும். ஏசாயா 50வது அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம பார்க்க முடியும்.
இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு. இந்த இடத்துல அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற, சமயத்துக்கேற்ற, அவர்களுடைய அந்த நேரத்தின் தேவைகளுக்கு ஏற்ப வார்த்தைகளை சொல்ல நான் அறியும்படிக்கு, நாம் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். ஸோ அந்த ஞானத்தை, அந்த கிருபையை, அந்த சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஸோ அவர்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளுகிற அந்த கிருபை நமக்கு தேவை. அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுகிற அந்த ஞானம் நமக்கு தேவை. ஒருவர் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறார்கள் என்றால் அதற்கேற்ற வார்த்தைகளை, வேதத்திலிருந்து தேவன் பொருளாதார செழிப்பை குறித்து சொல்லுகிற வார்த்தைகளை, இல்லை அதை போன்று இதற்கு முன் நடந்து வெளியில் வந்த மற்றவர்களுடைய சாட்சிகளை நாம் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் அந்த வார்த்தைகளினால் தொடப்படுகிறார்கள். ஆண்டவருடைய அற்புதமான வல்லமையை அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். அதை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த அற்புதம் செய்கிற, பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற, சாபத்திலிருந்து நம்மை விடுதலை செய்கிற ஒருவர் இயேசு மட்டுமே என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாய் நாம் சொல்லுகிற நல்ல தருணங்களாக இந்த தருணங்கள் இருக்கிறது. நாம் மனிதர்களை சந்திக்கிற, நாம் அனுதினமும் அநேக ஜனங்களை சந்திக்கிறோம். ஆண்டவரை அறியாத அநேக ஜனங்களை சந்திக்கிறோம். நம்முடைய வீட்டுக்கு பால் கொண்டு வருகிறவர்கள், நாம் ஏறுகிற ஆட்டோ ஓட்டுநர்கள், நம்முடைய பிள்ளைகளை பள்ளியில் கொண்டு செல்லும் பொழுது அங்கே இருக்கிற ஆயாமார்கள், அங்கே இருக்கிற வாட்ச்மேன், அங்கே இருக்கிற டீச்சர்ஸ், நம்ம காய்கறி வாங்குகிற காய்கறி கடைக்காரர்கள், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிறோன்னா அங்கே இருக்கிற சேல்ஸ் கேர்ள்ஸ், சேல்ஸ் பாய்ஸ், அவங்கள எவ்வளவோ பேரை நம்ம சந்திக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை சந்திக்கும் பொழுது அவர்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து கொண்டு பேசுகிற அந்த ஞானமும் கிருபையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்கும் பொழுது, வாஞ்சிக்கும் பொழுது, தேவன் இந்த இடத்துல பேதுருவை பயன்படுத்தினது போல நம்மையும் அவர் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த அற்புதத்தை கண்ட அந்த பட்டணத்து ஜனங்கள், எப்படி சமாரியா ஸ்திரீ போய் சொன்ன பொழுது வந்து அந்த சமாரிய பட்டணம் முழுவதுமே ரட்சிக்கப்பட்டார்களோ, அப்படியாக ஐனேயா என்கிற அந்த மனிதன் அங்கு சுகத்தை பெற்று கொண்ட பொழுது அங்கு லித்தா மற்றும் அந்த இடத்துல இருந்த எல்லா ஜனங்களும், அங்கு சாரோன், இந்த பட்டணத்து ஜனங்கள் எல்லாரும் அங்கு கர்த்தரை விசுவாசித்தார்கள். தங்களுடைய மனம் மாறி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ அப்படியாக நாம் ஜனங்களை சந்திக்கிற தருணங்களை ஆண்டவரை குறித்து சொல்லுகிற நல்ல சந்தர்ப்பங்களாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த இடத்துல மாற்றிக்கொள்ளும் பொழுது நாம் அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல முடியும். இங்கு இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளுவோமானால், யோவான் 3வது அதிகாரம் அங்கு 16வது வசனத்தில் பார்க்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதை நாம் அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியும். உலகத்தை நேசித்து தன்னுடைய ஜீவனை கொடுத்த ஒரே ஆண்டவர் இயேசு மட்டும்தான் என்பதை நாம் அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு நேரமாக அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும். மிக சுருக்கமாக, மிக எளிமையாக, அவர்கள் புரிந்து கொள்ளுகிற வண்ணமாக நாம் ஆண்டவருடைய அன்பை, நமக்காக நித்தியத்துக்கும் ஜீவனை வைத்திருக்கிறவர், நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர், இந்த உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்த ஒரே ஆண்டவர் இயேசுதான் என்பதை நாம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள முடியும். அதே போல நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை, நம்முடைய தரித்திரத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்கு அதிலிருந்தெல்லாம் விடுதலை கொடுத்தவர் இயேசு என்பதை நாம் அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற சந்தர்ப்பங்களாக அதை நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும். கொலோசியர் 2வது அதிகாரம் 14-15 வசனங்கள், நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து
அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எனக்காக என்னுடைய எல்லா விதமான அந்த ஆசீர்வாதத்துக்காக, என்னுடைய தரித்திரம் நீங்கும்படியாக, என்னுடைய வறுமை நீங்கும்படியாக, என்னுடைய சாபங்கள் நீங்கும்படியாக, எனக்கு விரோதமாய் பிசாசு போட்டு வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் தகர்த்து போடும்படியாக இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்கிற அந்த வெற்றி வீரன் இயேசுவை குறித்து நாம் ஜனங்களுக்கு சொல்லுகிற சந்தர்ப்பங்களாக நாம் அதை பயன்படுத்தி கொள்ள முடியும். ஒரு வார்த்தையில் இல்லை, ஒரு சம்பவத்தின் மூலம், ஒரு சாட்சியின் மூலம், ஒரு வார்த்தையின் மூலம் நாம் அவர்களோடு கூட இந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். அதே போல மெய்யான தேவன் இயேசுதான் என்பதையும் நாம் இந்த இடத்துல அவர்களுக்கு புரிய சொல்ல முடியும். 1 யோவான் 5:20 கடைசி பகுதி சொல்லுகிறது, இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். மெய்யான ஆண்டவர், ஜனங்களை நேசிக்கிற, ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறவர் தான் அவர்களை உருவாக்கின தேவனாய் இருக்க முடியும். அப்படிங்கிற அந்த மெய்யான தேவனை நாம் அவர்களுக்கு அந்த இடத்துல வெளிப்படுத்த முடியும். ஸோ இந்த நாட்களில் நாம் பார்க்கிற காரியங்கள், நாம் ஜனங்களை அப்படிப்பட்ட மனது உருக்கத்தோடு கூட, அப்படிப்பட்ட கரிசனையோடு கூட சந்திக்கிறவர்களாக, அவர்களுடைய பாரங்களில் நாமும் பங்கெடுத்து அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாகவும், அவர்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாகவும் இருக்கிற அந்த கிருபையையும் ஞானத்தையும் நாம் பெற்று கொண்டு செயல்பட வேண்டும். தேவன் இந்த உலகத்தில் ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியான ஆத்தும பாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு தேவன் நம்மை தான் நம்பி இருக்கிறார். அவர் தூதர்களை அனுப்பி சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள சொல்லவில்லை, நம்மை தான் அவர் இந்த பூமி எங்கும் கடந்து சென்று, உலகத்தின் கடைசி பரியந்தம் கடந்து சென்று சகல ஜாதியாருக்கும், சகல ஜனங்களுக்கும் ஆண்டவரை குறித்து சொல்லி அவர்களை பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால, பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அந்த இடத்துல ஞான ஸ்நானம் கொடுக்கும்படியாக அவர் சீஷர்களுக்கு அன்றைக்கு கொடுத்த கட்டளையை தான் இன்றைக்கு நமக்கும் கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த நாட்களில் கூட நாம் சந்திக்கிறவர்களை, அல்லது நாம் வீடு தேடி சென்று சந்திக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை, அவர்தான் மெய்யான தேவன் என்பதையும், அவர் சிலுவையிலே வந்து நாம் ஒவ்வொருவருக்காகவும் ஜீவனை கொடுத்து சென்றார் என்பதையும் நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அந்த இடத்தில் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிற இடத்துல தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார். இங்கு எப்படி பேதுரு போய் இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் என்று சொன்ன பொழுது அந்த ஐனேயா எழுந்து, 8 வருஷமா படுக்கையில் கிடந்த அவன் எழுந்து அந்த இடத்துல கூட ஒரு சாட்சியாய் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ அப்படியாக தேவன் இந்த நாட்களிலும் நம் மூலமாய், பரிசுத்த ஆவியானவரை நம்மை நிரப்புவதின் மூலமாய் அவருடைய வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த இடத்தில் தேவன் அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். ஜனங்கள் அந்த இடத்துல கர்த்தரிடத்தில் மனம் திரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். ஸோ இந்த நாட்களில் நாம் இதற்காக இந்த இடத்துல நாம் ஜெபிக்கலாம். ஜெபித்து அந்த கிருபையையும் ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு நாமும் இந்த நாட்களில் வல்லமையாய் செயல்படும் பொழுது தேவன் அற்புதமாய் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். நேரத்தில் நம்ம ஜெபிக்கலாம். தேவன் அப்படிப்பட்ட கிருபையையும் அப்படிப்பட்ட ஞானத்தையும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களையும் நமக்கு தரும்படியாக, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிறவர்களை சந்திக்கிற தருணங்களை நமக்கு தரும்படியாக, தேவையில் இருக்கிறவர்களை நம்முடைய கண்களுக்கு அவர்கள் கொண்டு வந்து அவர்களை சந்திக்கிற நல்ல சந்தர்ப்பங்களை தேவன் உண்டாக்கி தரும்படியாக நேரத்தில் நாமே ஜெபிக்கலாமா? நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை ஆண்டவரே அப்பா ஒரு நாள் ஆண்டவரே சந்தித்தீர் அப்பா. உம்முடைய ரட்சிப்பின் ஆண்டவரே அந்த கரத்தை கொண்டு எங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தினீர் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே அப்பா இந்த தேவனுடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக எங்களை இணைத்து கொண்டீர் ஆண்டவரே. அப்படியா இந்த நாட்களிலும் தேவையில் உள்ள ஜனங்களை சந்திக்கும்படியாக நாங்கள் கடந்து செல்லும் பொழுது அவர்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து கொள்ளுகிற கிருபையை பெற்றுக்கொண்டு சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை பேசுகிற ஞானத்தை எங்களுக்கு தந்து
எங்களையும் பயன்படுத்த நாங்கள் செபிக்கிறோம். அன்றைக்கு ஆண்டவரே அப்போஸ்தலர்களை பயன்படுத்தினீரே ஆண்டவரே, 70 பேரை அனுப்பி ஜனங்களை சந்திக்கும்படியாய் அனுப்பினீரே ஆண்டவரே. அப்படியாய் இன்றைக்கு எங்களையும் நீர் பயன்படுத்தும்படியாக எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். தேவன் நீர் இந்த நாட்களில் இன்னும் அநேகரை ரட்சிக்கும்படியாக உம்முடைய ரட்சிப்பின் கரம் நீட்டப்படும்படியாக ஆயுதங்களாக எங்களை பயன்படுத்தும்படியாக எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எடுத்து பயன்படுத்துவீராக. எங்கள் மத்தியில் எங்கள் மூலமாய் நீர் மகிமைப்படுவீராக நாங்கள் செபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்படியா எங்களையும் எங்களுக்குண்டான எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.